பட்டினத்தார் கடைசியாக மோட்சம் அடைந்த இடம் திருவொற்றியூர். அப்படிப்பட்ட திருவொற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடியது வாவி எல்லாம் தீர்த்தம், மணல் எல்லாம் வெந்நீர், காவனங்கள் எல்லாம் கணநாதா, மூ உலகில் ஈது சிவலோகம் என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர். நான் சொல்லலை, உங்கள் நகரத்தார் வம்சத்தில் வந்த பட்டினத்து செட்டியார் என்று சொல்லக்கூடியவர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட திருவொற்றியூரில் 2ஆம் ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்நாள், அதாவது சென்னை வால் வைரவன் கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் 2ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதை தொடர்ந்திருக்கிறீங்க. இது பல 100 ஆண்டு காலம் தொடர வேண்டும் என்று நானும் பிரார்த்தித்து கொண்டு, புரவலர், கௌரவ தலைவர், கௌரவ ஆலோசகர், தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள், தனித்தனியாக பேர் சொன்னால் என் டைம் கொஞ்சம் போயிடுமேங்கிறதுனால, என் தலைப்பை நான் பேசி முடிக்க முடியாதுன்றதுனால பேர் சொல்ல அதிகமாக பேர் சொல்லாததுனால அதை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு, இன்று நான் அடியேன் பேசி இருக்கக்கூடிய தலைப்பு வைரவர் என்று சொல்லக்கூடிய கால பைரவர். கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய தோற்றம் எப்படிப்பட்டது? அந்த வைரவ மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் இப்போ சமீப காலமாக தான் சிவன் கோயில்களில், முருகன் கோயில்களில் வழிபாடு நடக்குது. ஆனால் பல 1000 ஆண்டு காலத்திற்கு முன்னதாகவே நகரத்தார்கள் தான் முதல்ல வைரவன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து அந்த வைரவ மூர்த்தியாக இருக்கக்கூடியவருக்கான கடுமையான விரதத்தை செய்தவர்கள் நகரத்தார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. அதில் நகரத்தார்கள் வேற என்ன செய்தாங்க அப்படின்னா, எல்லா கோயில்கள்லையும் அன்றைய தினத்தில் நகரத்தார்கள் தான் இந்த அறநிலைத்துறையிலே அறங்காவலர் குழு தலைவராக இருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் நகரத்தார்கள். அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன காரணம்னு தெரியுமா? ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுவாங்கன்னுவாங்க. யார்? நகரத்தார்கள். அதில் என்னன்னா, கணக்கு வழக்கு சீராக இருக்குமா. எந்த காரணத்தை கொண்டும் பொய் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு கூட இடமில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் நகரத்தார்கள். அது இன்றைய தினத்தில் வரைக்கும் சாத்தியமாக இருப்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் என் கதைக்கு போயிடுறேன். காரைக்கால் இன்னைக்கும் கடையினுடைய வாடகை இவ்வளவு, இந்த பொருளினுடைய விலை இவ்வளவு, நாங்கள் வியாபாரம் இங்கே உட்கார்ந்து பண்ணுறதனுடைய கூலி இவ்வளவு, இதை எழுதிட்டு இதற்கு நீங்கள் இந்த விலையை கொடுத்துவிட்டு இந்த பொருளை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒவ்வொரு விஷயத்திலையும் பொய் சொல்லாமல் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கம்யூனிட்டி எதுன்னு கேட்டால் அது நகரத்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் காரைக்காலில் இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பொருளினுடைய விலை இருக்கும், கடையினுடைய வாடகை இவ்வளவு, ஒரு நாளைக்கு இவ்வளவு வாடகை, அது கடுத்தார் போல என்னதுன்னு கேட்டால் எங்களுடைய கூலி அப்படின்னு போட்டுட்டு இது 3ம் பட்டியலிட்டு இதை கொடுத்து விட்டு நீங்கள் எடுத்து செல்லலாம்னு இருக்கும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நகரத்தாரனுடைய பெருமைகள் அவ்வளவு சிறப்புக்குரியது. கால பைரவர், இன்னொன்று விஷயம், கால பைரவருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சிவன் கோயில்களில் அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த சாவியை பூட்டிட்டு எங்கே வைப்பாங்கன்னா கால பைரவருடைய காலடியில் வச்சுட்டு தான் முதல்ல கால பைரவரை போய் தூங்கி எழுந்து சிவாச்சாரியாராக இருக்கட்டும் பட்டாச்சாரியாராக இருக்கட்டும் 2 பேரும் போய் முதல்ல எங்கடா எடுப்பாங்கன்னா கால பைரவர் காலை தொட்டு விட்டு கண்ணில் ஒத்திட்டு சுவாமி வச்ச பொருள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வத்தை வணங்கிட்டு தான் கஜானாவினுடைய சாவியை கையில் எடுப்பாங்க, கோயிலினுடைய சாவியையும் கையில் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட கால பைரவரனுடைய பெருமை என்று சொல்லக்கூடியது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, முதல்ல கால பைரவர் எப்படி தோன்றினார்? ஏன்னா நிறைய பேருக்கு சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் எத்தனை பிள்ளைங்க? ஐயோ, நகரத்தாரா இருந்து பொய் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கேன் நான். அவ்வளவுதானா? ஆன்மீக பணியில் 1000 வருஷம்னு சொல்லியிருக்கேங்க. 4 திருக்குமாரர்கள். இன்னையிலிருந்து மாற்றிக்கங்க. எத்தனை திருக்குமாரர்கள்?
4 திருக்குமார்கள். ஏன்னா பெரும்பாலானவர்களுக்கு 2 2 2ன்னு மனசில் அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. மூத்த பிள்ளையை தெரியும், கடைசி பிள்ளையை தெரியும், இடையில் இருக்கிற 2 பிள்ளைங்களை தெரிவதற்கு அதிகமான வாய்ப்பில்லாமையே போச்சு. ஏன்னா நாம் அந்த அளவுக்கு அந்த 2 பிள்ளைகளையும் என்ன பண்ணிட்டோம்னா அவங்க தானே அவ்வளவா இல்லையே அப்படிங்கிறதுனால விட்டுட்டோம். மூத்த பிள்ளை பிள்ளையார் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி 2வது பிள்ளை கால பைரவர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கைத்தட்டுங்க நகரத்தார்கள். ஆன்மீக பணியில் 1000 வருஷம் கடந்திருந்தாலும் கூட இது தெரியாமல் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ 2வது பிள்ளை கால பைரவர். 3வது பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வீரபத்ர சுவாமி. அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லி புரிய வைக்கிறேன். இந்த டிவியில் டெலிகாஸ்ட் காட்டுவாங்க, தலையில் தேங்காய் உடைக்கிறதுன்னு ஒன்று காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அது வேறு எந்த சுவாமிக்கும் கிடையாது, வீரபத்ர சுவாமிக்கு மட்டும்தான் தலையில் தேங்காய் உடைப்பாங்க. நாமெல்லாம் ஏன் வீரபத்ர சுவாமியை அதிகமாக வணங்குறதில்ல? கர்நாடக மாநிலம் முழுவதும் வீரபத்ர சுவாமி தான் வணங்குவாங்க. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் கம்மி. அது ஏன் கம்மி அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமோ மூக்கு, வாய், காது இது 3ஐயும் மூடிக்கொண்டுதான் பூஜிக்கணும். உப்பில்லாத அன்னத்தை உண்டுதான் பூஜிக்கணும். இந்த 2ம் நம்மால முடியாது. சுண்டல் அவிச்சா கூட அது வெந்து போச்சான்னு ஒன்று போட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம். சக்கரை பொங்கலே செய்தால் கூட அதை கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மெல்லாம் சக்கரை பொங்கலே பண்ணுவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம செய்ய முடியுமா? பூக்கள் கட்டுவோம் தெரியுங்களா? அந்த பூக்களுடைய வாடை, அந்த வாசனை என்கின்ற ஒன்றை முகர்த்தால் நாம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம எல்லாம் மூக்கால முகரக்கூடாது. அதே மாதிரி நம்ம பேசுகிற பொழுது எச்சில் என்பது அந்த பிரசாதத்தின் மீது விடக்கூடாது. இந்த கடுமையான விரதம் இருக்கக்கூடியவர் 3வது கடவுள் வீரபத்ர சுவாமி. 4வது, அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், குறும்பர் என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டி அதிகமாக இந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்வாங்க. குலதெய்வமே அவங்களுக்கு அதுதான் இருக்கும். ஆடு மேய்க்கிறவங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக புரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வீரபத்ர சுவாமியை தவிர வேற எந்த சுவாமியும் வழிபாடு பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட வீரபத்ர சுவாமி 3வது திருக்குமாரர். 4வது திருக்குமாரர் தான் வேலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அப்போ இன்றைய தினத்திலிருந்து பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் எத்தனை குழந்தைங்க? மாத்திப்பீங்கல்ல? இனிமே கேட்டால் எல்லாரும் சொல்வீங்கல்ல? இதை எப்பயும் மறக்கவே கூடாது. எங்கிருந்து? தொட்டில் பழக்கம். ஆமாம், அங்கே வரைக்கும் போகணுமா, அது வரைக்கும் நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணுமா. என்ன ஒரு விஷயத்தை அழுத்தி சொன்னால் மட்டும்தான் நம்மளால் மனசில் ஏற்றுக்க முடியுது. எதையோ ஏற்றுக்கொள்ளுகிறோம், சில விஷயத்தை மனசில் பதிய வைக்க முடியல. அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். இப்போ அந்த கால பைரவராக இருக்கக்கூடியவர் எப்படி அவதாரம் செய்தார்? மூத்த பிள்ளை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிள்ளையாருடைய அவதாரம் என்பது சமஷ்டி பிரணவம், வியட்டி பிரணவம், 2 பிரணவம். இந்த 2 பிரணவத்தினுடைய ஓவியத்தை கைலாயத்தில் வரைந்து வைத்திருந்தார்கள். அப்படி வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஓவியத்தினுடைய அழகை பரமசிவனும் பார்வதியும் பார்த்தாங்க. பார்த்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா 2 பேரும் அழகா இருந்தது அந்த ஓவியம். அம்பாள் நினைச்சா யானை மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமே. நாமெல்லாம் அந்த மாதிரி ஆசைப்பட்டிருந்தா நம்ம கதியெல்லாம் என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். யானை மாதிரி ஒரு குழந்தையை பெற்றுக்கிறது சாத்தியமா? மனிதராக இருக்கக்கூடிய குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கே ஆரம்பத்திலிருந்து 40 நாள் ஆட்சியிலிருந்து பிறக்கிற வரைக்கும் பெட் ரெஸ்ட், கம்ப்ளீட் ரெஸ்ட் இப்போயே சொல்லிடுறாங்க. அப்போ முதல்ல ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க, நார்மல் எல்லாம் இல்லைங்க, முதலையே சொல்லிடுறாங்க. நார்மல் எல்லாம் கிடையாது. ஏன்னா அப்பத்துலேருந்து ரெஸ்ட் எடுத்தால் அப்புறம் எங்கேருந்து நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு? அதில் வேற எங்கள் பெண்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்ச பெண்கள். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வேலூர் சிஎம்சியில் எங்கள் அப்பா 5 லட்சம் செலவு பண்ணார் என் தலை பிரசவத்துக்கு. சாதாரணமாக 500 ரூபாவில் முடிகிற விஷயம். ஆண் குழந்தை பிறந்தா 500 ரூபா, பெண் குழந்தை பிறந்தா 200 ரூபா. ஆண் குழந்தை இப்போல்லாம் 500 ரூபாய் ஆயிடுச்சு, பெண் குழந்தை பிறந்தா 1000 ரூபாய் ஆயிடுச்சு. மாறி போச்சு அப்படியே தலைகீழா. அந்த மாதிரி டெலிவரிக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ கால பைரவர் அவதாரிப்பதற்கு முன்னதாக விநாயக பெருமானுடைய அவதாரம் நிகழ்கிறது. அப்படி நிகழ்கிற பொழுது என்ன சொல்றான்னா, அந்த அம்மா மனசுல நினைக்கிறா, இந்த யானை மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமேன்னா. அந்த அம்மா பார்த்தது ஆண் யானையினுடைய உருவத்தை, சிவபெருமான் பெண் யானையினுடைய உருவத்தை பார்த்தாங்க.
இந்த ரெண்டும் பார்த்த உடனே யார் யாருடைய ஆசையோ நிறைவேற்றக்கூடிய பெருமான் சிவபெருமான். சிவபெருமானை போன்று உலகத்தில் கருணை கடவுள் வேற கடவுளே கிடையாது. நான் சொல்லங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை, எளிய வந்த பிரானை. உலகத்தில் எளிமையா வரக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான். மற்ற கடவுள் எல்லாம் வரமாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேயே நின்றுடுவாங்கன்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் யார் வரா? சுடுகாட்டில் ஒரு பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளுக்கு என்ன பேர்? இந்த தென்னாடு சைடெல்லாம் அந்த பேர் தான் வச்சுருப்பாங்க. சுடலை ஆண்டின்னு பேர். என்ன பேர்? சுடலை ஆண்டின்னு ஒரு பேர் இருக்குது. அவர் தான் அங்கே ஆண்டி கோலத்தில் நின்றுருப்பார். என் குழந்தை அந்த சுடுகாட்டுக்கு வந்தால் எதையோ பார்த்து பயந்துருவான், அதனால் நான் போய் முன்னாடியே நிற்கிறேன்னு சிவபெருமான் அங்கே போய் நின்று கொள்வாராம். அப்படிப்பட்ட சிவபெருமான் யார் யாருடைய ஆசையோ நிறைவேற்றி வைக்கிற பொழுது தன் மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டார். அதனால பார்த்தார், யானை மாதிரி ஒரு குழந்தைய கையில் கொடுத்துட்டார். இப்போ அதுதான் பிள்ளையார். சரி, இப்போ அந்த விநாயக பெருமானாக இருக்கக்கூடியவர் அவதாரம் செய்து விட்டார். அடுத்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம்னு சிவபெருமான் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது அப்போ இந்த பிரிங்கி மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருக்கார். அவர் தவத்தில் சிறந்தவர். இப்போ நீங்கள்லாம் கூட உட்கார்ந்துட்டு இந்த புராணங்களை கேட்டுக்கொண்டு இந்த வாழ்நாள், அதாவது வைரவனுடைய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியதை வைத்துக்கொண்டு 2ஆம் ஆண்டு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றதுனால இதுவும் ஒரு தவம். கைத்தட்டலாம். தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். நீங்க உண்மையாகவே தவம் பண்ணதனால மட்டும்தான் இதை செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. ஏதோ ஒரு ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் தவம் செய்ததுனால தான் இது போன்ற விழாக்களை செய்ய முடியும், இல்லைன்னா செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு என்ன, இப்பெல்லாம் கலியுகம். காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி மேல்நாக்கு வழியாக அமுதத்தை எடுத்து உள்நாக்கு வழியாக சாப்பிட முடியுமானா நிச்சயமா முடியாது. நம்மளால சாப்பிடாம இருக்க முடியுமா? 40 வயசு ஆன உடனே வந்துடுது. என்னது, டாக்டர் கிட்ட போன உடனே என்னமோ தெரில, லைட்டாக தலை சுற்றுது டாக்டர்மா. அந்த ஆள் முதல்லையே எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து வச்சுட்டு, ஒன்றும் இல்லைங்க சுகர்னு ஒன்று வந்திருக்கு, பத்திரமா பார்த்துக்குங்க, திருப்பதி லட்டானா கூட கண்ணில் பார்த்துக்கங்க, தொட்டுடாதீங்க, வாயில் போட்டுடாதீங்கம்பார். முதல்ல அதை தான் சொல்வார். ஸ்வீட்டை கண்ணால் கூட பார்க்காதீங்க. நம்ம முன்னாடியே நம்ம வேலைக்காரம்மாவும் வேலைக்காரரும் பார்த்தீங்கன்னா நல்ல திருப்பதி லட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்மளால் வாயில் எச்சி தான் ஊறிட்டு இருக்குமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இறைவனுடைய கருணையினால அப்படிப்பட்ட நோய் என்று சொல்லக்கூடியதை வந்துடுறதுனால நம்மால சாப்பிடாம எல்லாம் இருக்க முடியாது. எங்கேயோ காட்டுக்கு போய் எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இது போன்ற விழாக்களில் எங்கெல்லாம் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவனுடைய புராணங்கள் பேசப்படுகிறதோ அதுதான் தவம். பேசப்படுறது மட்டும் இல்லை, பேச்சாளர்களுக்கு 2 விஷயம்தான் கலை மணி. என்னது, ஒன்று ஆடியன்ஸு, இன்னொன்று பேசுகிற பொழுது அப்பப்போ இந்த கைத்தட்டல்னு ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா, அதுதான் கலை மணி அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் கூட்டு வச்சு கவர்மெண்ட்டே கலைமாமணி கொடுத்தா கூட அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் அந்த கைத்தட்டுற பொழுது ஐயோ இன்னும் ஒரு அரை மணி நேரம் கொடுக்க மாட்டாங்களா, பேச மாட்டாங்களான்னு, ஏன்னா சீட்டு வந்துருச்சு அதனால சொல்கிறேன். அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. இறைவனுடைய கருணையினால் இப்ப பார்க்கிற பொழுது அந்த பிரிங்கி மகரிஷியாக இருக்கக்கூடியவர் தவம் செய்தார். நேரா தினமும் கைலை மலைக்கு போவார். சிவனை வலம் வருவார். பூமியை விட்டு இது மறுபடியும் அங்கே கைலாயத்திலிருந்து கீழே இறங்கி வந்துடுவார். இப்படி தினமும் நடக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராருன்னா முதல்ல தெரியாது, வீட்டுக்காரர் அழைச்சிட்டு வரார் தெரியாது. ஆனால் 2வது நாள் 3வது நாள் வரும் பொழுது அவர் யாருன்றது நமக்கு தெரியும், நம்ம யாருன்றது அவருக்கும் தெரியும். ஆனால் வந்த உடனே இட்லி வச்சு சாம்பார் வச்சு அதுக்கப்புறம் சட்னி வச்சு பூரி வச்சு வடை வச்சு எல்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த மனுஷன் ஒன்றும் சொல்லாமல் எழுந்து போனார்னா, நாளிலேருந்து இந்த மாதிரி மனுஷன் எல்லாம் கூட்டு வராதிங்க. தினமும் வராரு, இட்லி சாப்பிட்றாரு, பொங்கல் சாப்பிட்றாரு, பூரி சாப்பிட்றாரு. ஒரு வார்த்தை நல்லா இருக்கிறியான்னு ஒன்று நல்லா இருக்குதுனாதுன்னு சொல்லணும், இல்லைன்னா அம்மா நீ நல்லா இருக்கியான்னு கேட்கணும். இது 2மே கேட்காத ஒரு மனுஷன்லாம் உனக்கு நண்பரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அதனால என்ன பண்ணுவான், இந்த மனைவி வைவா. அது மாதிரி இப்போ சிவபெருமானை மட்டும் வலம் வரக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பார்வதி அம்மா சொல்றார், என்ன தினமும் வராரு, உங்களை மட்டும் வலம் வராரு, என்ன வலமே வரல, என்னை கண்டுக்கவே மாட்டேன்றார். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணிட்டார்னா, நான் மட்டும் போதும்னு நினைக்கிறார் போல இருக்கு,
இது சிவன் மட்டும் போதும்னு அவர் நினைக்கிறார். அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? நான் போய் சொல்ல முடியும், ஏன்ப்பா என் பொண்டாட்டியும் சேர்த்து வணங்கிட்டு போன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் வேண்டாமா. பக்தின்றது வந்து ரெக்கமெண்டேஷன்லலாம் வரக்கூடாது. அவங்கவங்களுக்கா உணர்வு வரணும், அவங்கவங்களா வணங்கணும். அப்போ தான் திருவருள் அவங்கவங்களுக்கு போய் சேரும். சரி சொல்லி முடித்தார். இந்த அம்மா பார்த்தா நாளிலிருந்து அந்த மனுஷன் எப்படி தனியாக வணங்குறாருன்னு பார்ப்போன்னு இந்த கையை இதுக்குள்ளே விட்டா. இப்பயும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய மடியில் அம்பாளினுடைய கை இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், அம்பாளினுடைய கை போட்டு அந்த முட்டியை வந்து சிவபெருமான் மேலே இப்படி ஊனி தான் வச்சுட்டுருப்பா. எல்லா படத்துலையும் பாருங்கள் அப்படி தான் இருக்கும். சரி பார்த்தார், வந்தார். பிரிங்கி மகரிஷி பார்த்தார். இந்த கழுத்து சந்தில் இருந்தது, இடம் இருந்தது, அதில் வளம் வந்துட்டு போயிட்டார். இந்த அம்மா மறுநாள் பார்த்தா, சரி சரி இப்படியா, நான் நாளைக்கு பாரு என்ன பண்ணுறேன். இந்த கழுத்தோடு வச்சு ஒட்டிக்கிட்டா. அப்பயும் பார்த்தார், இந்த இடையில இங்கே நூல் மாதிரி ஒரு இடம் இருந்தது. தன்னுடைய உடம்பை ஊசியாக ஆக்கி உள்ள மட்டும் போய் வெளியில் வலம் வந்துட்டார். அம்பாளுக்கு வந்ததே கோபம், என்னையா மனுஷன், நானும் என்னென்னமா பண்ணி உள்ள நுழையக்கூடாதுன்னு பார்க்குறேன், தன் உடம்பையே ஊசியாக்கிட்டு நுழைந்து உங்களை மட்டும் வலம் வராரு, என்னை ஏறெடுத்தும் பார்க்கல. மதிப்பில்லாத வீட்டில் நான் ஏன் இருக்கணும்? நான் புறப்படுறேன். மதிப்பில்லாத வீட்டில் நான் ஏன் இருக்கணும்? புறப்படுறேன்னு புறப்பட்டான் அந்த அம்பாள். அப்படி புறப்பட்டு வந்து நின்ற தலம்தான் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மேல் மலையனூர். மண் உருவாக மாறி அந்த இடத்துல தவம் செய்தாள். வால்மீகி மகரிஷி போய் தான் சொன்னார் அந்த வார்த்தையை. என்ன சொன்னார்? அருணாச்சல புராணம் என்று ஒரு புராணம் இருக்குது, அது படித்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அவர் தான் சொன்னார், கேதார கௌரி விரதம் இருந்தால் உனக்கு சிவபெருமான் வந்து அவருடைய உடம்பில் பாதியை கொடுப்பார். அதனால தான் அவளுக்கு பேர் வந்து அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற நாமம் வந்திருக்கும். அப்படிப்பட்ட அம்பாள் அங்கே மண்ணுருவாக போய் அப்போ இருந்தது அது திருவண்ணாமலை, இப்போ அது செஞ்சி மாவட்டமாக மாறிவிட்டது. இப்போ அந்த அம்பாள் அங்கே நின்று தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இப்போ சிவபெருமான் அந்த காலத்தில் இருந்த மும்மூர்த்திகள் வந்து எங்கெல்லாம் யாகம் வளர்க்கப்படுகிறதோ, நகரத்தார்களை போன்று உலகத்தில் யாகம் வளர்த்தவர்கள் அதிகமானவர்கள் கிடையாது. மற்ற கம்யூனிட்டியை காட்டிலும் நகரத்தார்கள் அதிகமாக யாகம் வளர்த்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. யாகம் அதிகமாக வளர்த்ததனால மட்டும்தான் நகரத்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமான உயர் பதவிகளில் இருப்பதற்கு காரணம். டாக்டராக இருப்பதற்கும் ஐஏஎஸ்ஸாக இருப்பதற்கும் ஐபிஎஸ்ஸாக இருப்பதற்கும் அடிப்படையான காரணம், நிறைய என்ஜினியராக இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை வந்து யாகம் வளர்க்கணும். யாகம் வளர்ப்பதில் முதன்மையில் இருக்கக்கூடியவர்கள் நகரத்தார்கள். அப்படி அந்த யாகம் என்று சொல்லக்கூடியது வளர்த்த பொழுது அந்த காலத்தில் இருந்த சிவபெருமான் மும்மூர்த்திகள் 3 பேரும் அவர்களுக்குரிய உணவு என்பது அங்கே வந்து தான் நேரடியாக வாங்கணும். கடைசியாக அவிர்ப்ப பாகம் என்று ஒன்று தருவாங்க தெரியுமா? அவில் பாகம். இப்போ அதற்கு பேர் என்ன அப்படின்னா பூர்ணாகுதி அப்படின்னு பேர் இதற்கு. அதை சிவாச்சாரியார்களோ பட்டாச்சாரியார்களோ எழுந்து எல்லா பொருளும் போடும் பொழுது உட்கார்ந்து போடுவாங்க. ஆனால் இந்த பூர்ணாகுதி என்கின்ற பொருள் போடுகிற பொழுது மட்டும் எழுந்து நின்று மரியாதை செய்து எல்லாரையும் தொட்டு வணங்க வச்சு அப்போ சொல்வாங்க, உங்கள் பேர் சொல்லிக்கோங்க, நட்சத்திரம் சொல்லிங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, பிள்ளையாரை நினச்சிக்கோங்க, இங்கே யார் மூலவர் பிரதானமோ அவரை நினச்சிக்கோங்க, உங்கள் வேண்டுதலை நினச்சிக்கோங்க, எல்லாம் பலிக்கும்பாங்க. அப்போ எழுந்து நின்று சிவாச்சாரியார் அந்த மரியாதையாக கொடுப்பார். அது என்ன பொருள் அப்படின்னா சிவபெருமானுக்கு உரிய உணவு அதுதான். அதை உண்டுதான் சிவபெருமான் எல்லா ஜீவன்களுக்கும் படியளக்கிறார். அண்ணாமலையாராக இருந்து படியளக்கிறார். அப்படிப்பட்ட அவர் போய் கையேந்தி அந்த இடத்துல அவிர்ப்ப பாகத்தை வாங்கி உண்கிறார். அப்படி உண்ணுகின்ற பொழுது இப்போ மனைவி இருந்தால் ஏன் லேட்டுன்னு கேட்பா. அந்த அம்மா தான் கோச்சிட்டு ஏற்கனவே போயிட்டாலம்மா, பூமிக்கு வந்திருக்கால, அதனால இப்போ யார் லேட்டுன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. பெருமாளுக்கு 8 மனைவி, பெருமாளுக்கு 8 மனைவி, 8 மனைவி மட்டும்தானே இருக்காங்க. அஷ்டலட்சுமி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, எப்பயும் பர்மனெண்ட்டு 3. 8 லட்சுமி தனியாக, அது வேற. இந்த பகவான் கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 16,008. ஒன்றை வச்சே நம்மளால் சமாளிக்க முடியல. இட்லி கேட்டால் தோசை கொடுக்குறா, தோசை கேட்டால் இட்லி கொடுக்குறா, காப்பி கேட்டால் டீ கொடுக்குறா, பச்சை தண்ணி கேட்டால் சுடு தண்ணி கொடுக்குறா. அவளுக்கு எது பிடிக்குதோ அதை கொடுக்குறா. அதான் இப்போல்லாம் உண்டு. சில நேரத்தில் அதுவும் கொடுக்க மாட்டா. வேணும்னா நீங்கள் போட்டு எனக்கு குடிச்சிட்டு எது நீங்கள் குடிச்சிட்டு எனக்கும் கொண்டு வாங்கப்பா. இப்போல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போது
பெண் இல்லாததுனால, மனைவி இல்லாததுனால ஏன் லேட்டுன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதனால இவர் என்ன பண்ணார், சரி கொஞ்சம் எல்லாரும் வந்த முனிவர்கள்கிட்ட பேசிட்டு போகலாமேன்னு உட்காந்து சிவபெருமான் பேசி கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து பெருமாள் போயாச்சு, பிரம்மாவும் போயாச்சு. இப்போ எல்லாரும் சேரில் உட்காந்துருக்கிறோமா, அது மாதிரி அங்கே கைலாயத்தில் 3 ஆசனம் இருந்தது. அப்போ பிரம்மலோகம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது. 3 ஆசனம், இந்த மாதிரி சேர் 3 சேர் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஆசனத்தில் பிரம்மா பிரம்மாசனத்தில் உட்காரணும், நாராயணர் நாராயண ஆசனத்தில் உட்காரணும், சிவபெருமான் சிவாசனத்தில் உட்காரணும். இந்த பிரம்மாவுக்கு கொஞ்சம் கர்வம், 5 தலை அப்போ இருந்த பிரம்மாவுக்கு. இந்த 5 தலை இருந்ததுனால பிரம்மா பார்க்குறார், சிவபெருமானுக்கும் 5 தலை, நமக்கும் 5 தலை, நாம் எதற்கு 5 தலை? இந்த தமிழை உச்சரிக்கிற பொழுது கொஞ்சம் பார்த்து உச்சரிக்கணும், இல்லைன்னா பொருள் மாறி போயிடும், ஒரு செகண்டில் மாறும். அவருக்கும் 5 தலை, நமக்கும் 5 தலை, நாம் எதற்கு 5 தலை? பார்த்தார், சிவபெருமான் ஆசனத்தில் உட்கார்ந்துட்டார். பெருமாள் சொல்கிறார், டேப்பா அது நெருப்பு சுடாமல் விடாது, அதனால சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், அந்த ஆசனத்தில் உட்காராது. அவருக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை, நான் எதற்கு 5 தலைன்னு பார்த்தார். சரி உட்கார், வர்றதை அனுபவி, நான் வேணாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னார். இப்போது நான் இந்த கலெக்டர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு முன்னாடியே போயிட்டு குமஸ்தா எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி வைப்பார். நம்மளால் கலெக்டராக தான் ஆக முடியல, அவர் உட்கார்ற சேரில் கொஞ்சம் நேரம் உட்காந்து தான் பார்ப்போமேனு அவர் உட்கார்வார். ஆனால் கலெக்டர் வந்ததுக்கப்புறம் உட்கார முடியுமா? உட்கார முடியாது இல்லையா? ஆனால் சிவபெருமான் வந்துட்டார். வந்ததும் இப்போ என்ன பண்ணணும், பிரம்மா எழுந்து கொள்ள வேண்டும், ஆனால் எழுந்திருக்கல. அப்படி எழுந்து கொள்ளாத பொழுதுதான் இவர் பார்த்தார், என்ன செய்வது என்று புரியல. உடனே சொன்னார், நாராயணா இது என்ன ஏன் ஆசனத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார் சுவாமி, நானும் வந்ததுலேருந்து சொன்னேன். அவன் வித்தியாசமாக ஒரு பதில் சொன்னான். என்ன சொன்னான், உங்களுக்கும் 5 தலையா, அவனுக்கும் 5 தலையா, நான் எதற்கு 5 தலையே அப்படின்னு சொன்னான். அதனால் இதுக்கு மொத்தத்துக்குமே காரணம் எதுடான்னு கேட்டா, எது தலை கனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தலையை ஒன்றை எடுத்துட்டோன்னா முடிஞ்சு போயிடும் சுவாமி. அப்படியா? எனக்கு சண்டை போடவே தெரியாது. உண்மையாகவே சிவபெருமான் எந்த புராணத்திலும் சண்டை போட்டதாக வரலாறே கிடையாது, எந்த புராணத்திலையும். முப்புறங்களை கூட தன்னுடைய புன் சிரிப்பால் எரித்தார், அப்படிதான் இருக்கும் புராணம். ஆனால் சண்டை போடுற என் பொண்டாட்டியும் இப்போ எனக்கு பக்கத்தில் இல்லை, நான் யாரை கூப்பிடுறது? சரி என்ன செய்யலாம், நாமே போய் பேசி பார்க்கலாம். அப்பா இது என் ஆசனம், உன் ஆசனம் பக்கத்தில் இருக்கு, எழுந்து உட்கார். சுவாமி இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அங்கே உட்காருங்க, நான் இங்கே உட்கார்றேன். நீங்கள் என்ன தான் அப்படி வேலை செஞ்சு கிழிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். யார்? பிரம்மா சொல்கிறார் சிவபெருமானை பார்த்து. உடனே பார்த்தார், நாராயணர் சொன்னார், எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த தலைகணம் என்று ஒன்று வந்துவிட்டால் தலை குனிவு என்று ஒன்று வருகின்ற வரைக்கும் அந்த கணம் குறையாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த தலை தான் இவ்வளவுக்கும் பிரச்சனை. ஏன்னா நம்மால் எல்லாருக்குமே அந்த தலைகணம் என்ன, கொஞ்சம் படிச்சுட்டா நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, ஒரு பட்டத்தை வாங்கிட்டா நான் எவ்வளவு பட்டம் வாங்கியிருக்கேன் தெரியுமா, ஒரு பதவி வந்துட்டா நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன் தெரியுமா, எல்லாம் அந்த நான் அங்கே முன்னாடி போட்டுக்கிறோம். நான் போட்டால் மற்றதெல்லாம் அடிபட்டு போயிடும்னு அர்த்தம். நான் என்கின்றது எப்போவுமே இருக்காது. உண்மையிலே நகரத்தார்கள் இதில் முன்னோடிகள்னு சொல்லணும். எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும், எவ்வளவு பெரிய பட்டம் இருந்தாலும், அவங்க எப்போ பார்த்தாலும் முதல்ல அவங்க பதவியை காட்ட மாட்டாங்க, அவங்களுடைய படிப்பை காட்ட மாட்டார்கள். முதல்ல என்ன பண்ணுவாங்க, வாங்க உட்காருங்க, யாரை பார்க்கணும், இல்லை ஐயாவை தான் பார்க்கணும், அப்படிங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துடுவார், அவர் தான் இவர். அந்த வந்தவர் என்ன பண்ணுவார்னா கால் மேலே கால் போட்டிருப்பார். ஓ இவர் வேலைக்காரர் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ரெடி ஆகிட்டு சுவாமியை கும்பிட்டு நெற்றி நிறைய விபூதியை வச்சுண்டு அதுக்கப்புறம் வருவார். கால் மேலே கால் இருக்கும். அப்போ பார்த்தா உங்கள் ஐயா இல்லையா? யாரப்பா? அவரை தான் பார்க்கணும். அப்படியா? அவர் தான் நான். அப்போ தான் அந்த கால் கீழே இறங்கும். அது வரைக்கும் கால் கீழே இறங்காது. நீங்கள் தானே கேட்டு போனீங்க, நானும் முதலே சொல்லியிருந்தா நீ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க மாட்டேல்ல. உன்னுடைய குணம் என்பதை ஒரு செகண்டில் புரிந்து கொள்வதற்கு அவர்கள் பட்டத்தையோ பதவியோ முதல்ல காட்ட மாட்டார்கள். அதுதான் அவர்களுடைய குணம். அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் பணிவு என்று சொல்லக்கூடியதை நகரத்தார்கள் இடத்தில் கற்றுக்கொள்ளணும். கலெக்டராக இருந்தால் கூட அந்த இடத்துல அதிகாரம் பண்ண மாட்டாங்க. என்ன தன்மையில் சொல்லணுமோ அந்த தன்மையில் சொல்லுவாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இவர் சிவபெருமான் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார், நாமே பேசி பார்க்கலாமே. அப்பா இது என்ன ஆசனம், நீ அங்கே பக்கத்தில் உட்கார்,
இவர் சொன்னார், நீ என்னதாங்க அப்படி செஞ்சு பார்க்குறீங்களா, ஒரு நாள் நீங்கள் தான் படைச்சு பாருங்க, சும்மா படைக்கிற தொழில் மட்டும் என்ன கஷ்டம் நினைக்கிறீங்களா, அவரவர் தொழில் அவரவருக்கு பெரிது, செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா. இவர் பார்த்தார், சிவபெருமான் பார்த்தார், பெருமாளே என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேன்றான், சுவாமி நாய் வாலை நிமித்த முடியாது, அதே மாதிரி ஒரு நாய் வாலை நிமித்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படியா, நான் யாரை கூப்பிட்டோம், சுவாமி ஏற்கனவே ஒரு பையன் பிறந்திருக்கான் இல்லையா, இப்போ 2வது பையனை கூப்பிடுங்க, முடிஞ்சு போயிடும் கதைன்னார். அப்படியா, ஆமாம் கூப்பிடுங்கன்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், கால பைரவா அப்படின்னார். உடனே சிவபெருமான், இந்த கால பைரவர் எப்போ தோன்றினார் அப்படின்னா, பிள்ளையார் அவதாரம் செய்தார்னு சொன்னேன் இல்லையா, அன்றைய தினத்தில் நமக்கு கைலாய கதை தெரியும், பூலோகத்திற்கு அன்றைய தினத்தில் கோடி மன்மதன் என்ன அழகு இருப்பானோ அந்த அழகுல தான் பிள்ளையார் அவதாரம் செய்தார். நவகிரகத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்து பிறந்த அன்னைக்கே தலை காணாம போச்சு. தலை காணாம போன உடனே உடம்பை கொண்டு போய் பார்வதி அம்மையார் கொண்டு போய் சிவபெருமான் பாதத்தில் போட்டு, சுவாமி ஆசைப்பட்டு மூத்த பிள்ளையை நான் பெற்றுக்கொண்டேன், ஆனால் பிள்ளைக்கு தலை இல்லாமல் உடம்பு மட்டும் வைத்து நான் என்ன செய்வது, இவனுக்கு பிராணன் வரவில்லை, ஆனால் என் பிராணனை விட்டுடுவேன். சிவபெருமான்ல பாதி அம்பாள், பாதி போச்சுன்னா மீதி இவரால் ஏங்க முடியுமா, சக்தி இல்லாமல் சிவனால ஏங்க முடியாது. அதனால பார்த்தார், அச்சோ நம்ம மனைவியை காப்பாற்றணும், பிள்ளையும் காப்பாற்றணும். அப்பதான் பார்த்தார், 2 பேருடைய கோவக்கணல் என்று சொல்லக்கூடியதில் இருந்து கால பைரவர் வந்தார். 2 பேருடைய விநாயகர் அவதாரம் என்பது ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி. இந்த கால பைரவர் என்று சொல்லக்கூடியவர் கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி. இந்த நாளில் தான் கால பைரவர் அவதாரம் செய்துட்டார். ஏற்கனவே விநாயகருக்காக அவதாரம் செய்த உடனே பார்த்தார், அப்பா எது வடக்கு தலை வைத்து படுத்திருக்கதோ அதன் தலையை கொண்டு வான்னார். 7 14 உலகத்திற்கும் சென்று எந்த இடத்திலும் யாரும் வடக்கு தலை வச்சு படுக்கல. ஏன்னு கேட்டா, பார்வதி திருக்கல்யாணத்தின் பொழுது வடகோடு தாழ்ந்தும் தென்கோடு உயர்ந்தும் காணப்பட்டது. அதில் இருந்து சமம் இன்னை வரைக்கும் 21 டிகிரி சாய்வாக தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் என்ன பண்ணார்னா, எதுன்னு சொன்னாரே, இன்னைக்கும் அம்மா ஐயா எங்கே போயிருக்கார், அது எங்கே போய்க்குதோ தெரியாது, ஐயா எப்போ வருவார், அது எப்பனா வரும் எப்பனா போவோம், எல்லாம் உயர்திணையிலிருந்து அக்ரதிணைக்கு கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கிறாங்க. இப்போ முழுக்க இந்த டிவியை பார்த்து அது இது எதுன்னு மொத்தமாக மாற்றிட்டா. ஆனால் அப்போ சொல்லுகிற பொழுது சொல்கிறாங்க உயர்திணை அக்ரிணை. சிவபெருமான் சொல்லுகிற பொழுது வடக்கு எது தலை வைத்து படுத்திருக்கிறோம், தேவர் தலைன்னு சொல்லல, மனிதர்கள் தலைன்னு சொல்ல, காலபைரவா எது வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கிறதோ அதன் தலையை கொண்டு வந்தார். வடக்கு யானை மட்டும்தான் தலை வச்சு படுக்கும், வேற எந்த ஜீவன்களும் வடக்கு தலை வச்சு, அதாவது அறிவுள்ள ஜீவன்கள்ல எதுவும் வடக்கு தலை வச்சு படுக்காது. உடனே பார்த்தார், யானை பூமியில படுத்து கொண்டிருந்தது, நினைத்து பார்த்தார் அது என்று தானே சொன்னார். அப்ப விலங்கை குறிக்கிறதுன்னு வடக்கில் தலை வைத்து படுத்திருந்த யானையினுடைய தலையை வெட்டி கொண்டு போய் காலபைரவர் கொடுத்தார். அதை 3.25 நாளிகை 1.5 மணி நேரம் ஒரு முகூர்த்த நேரத்திற்குள்ளர ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய மந்திரத்தை சொல்லி யானை தலையை பொருத்தினார் பிள்ளையாருக்கு. அதனால வந்ததுதான் யானை தலை. காலபைரவர் கொண்டு வந்து கொடுத்ததுதான் யானை தலை. அவர் அப்பதான் அவதாரம், ஃபர்ஸ்ட் அவதாரம். இப்ப 2வது பிள்ளையை நீங்கள் அழைத்தால் உங்க வேலை முடியும்னு திருமால் சொன்னார். அப்ப அழைச்சிங்க இல்லையா, எப்போ விநாயகர் அவதாரத்தின் பொழுது அழைத்தீர்கள் அல்லவா, அவரை இப்ப அழைங்க அப்படின்னார். உடனே பார்த்தார், காலபைரவா என்றார். உடனே அப்பா வணக்கம்னார். அப்பா எனக்கு என்னப்பா வேலை, ஒன்றும் இல்லடப்பா, நான் யாகத்திற்கு சென்றேன், அவிர்ப்ப பாகத்தை வாங்கி உண்டு விட்டு வருவதற்குள் இவர் என் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். வந்து நான் அறிவுரை சொன்னேன், ஆனால் அறிவுரை சொல்லியும் கூட அவர் கேட்காமல் என் ஆசனத்திலேயே அமர்ந்திருக்கிறார். சண்டை போட எனக்கு தெரியாது, சண்டை போடுறத வேடிக்கை பார்க்க சொன்னால் நான் நல்லா பார்ப்பேன், ஆனால் சண்டை மட்டும் எனக்கு போட தெரியாது. அதனால அவர்கிட்ட நல்லபடியாக சொல்லு, என்னை உன்னை விட பெரியவர் இல்லையா, நீ சின்ன குழந்தை, சொல்லிப்பார், எழுந்தால் பார், எழவில்லையானால் ஒரு தலையை கிள்ளி எறியினார். சரி சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அப்படியே கிள்ளி எரிஞ்சிருவோமே அப்படின்னார். வந்தார், ஐயா வணக்கம் வணக்கம், நீங்கள் பிரம்மா தானே? ஆமாம். நீ சிவபெருமான் 2வது பையன், பேர் காலபைரவர். ஆமாம், இங்கே என்ன வந்த? இல்லை இது எங்கள் அப்பா ஆசனம், இருந்துட்டு போட்டோம், நீங்கள் எழுந்து பக்கத்தில் உங்கள் ஆசனத்தில் உட்காருங்க. உங்கள் அப்பாவுக்கு 5 தலை, எனக்கு 5 தலை, நான் எதற்கு 5 தலை சொன்னார். ஓ தலை தான் இங்கே பிரச்சனையா, சரி 5 நாள் ஆக்கிடுவோம். அவர் கிள்ளி எரிஞ்சார்.
கிள்ளியவர் கையை விட்டுடுச்சு அந்த பிரம்ம கபாலம். எரிந்த உடனே சிவபெருமான் கையில் போய் ஒட்டிக்கிச்சு. அதுக்கு பேர் தான் பிரம்ம கபாலம்னு பேர். நமக்கெல்லாம் வயிறு இருந்தால் தான் எவ்வளவு சாப்பிட்றோன்ற நிறைவு இருக்கும். போதும்னு சொன்ன ஒன்றே ஒன்று அது சாப்பாடு மட்டும்தான். மற்றதெல்லாம் சம்பளம் எவ்வளவு கொடுத்தாலும் கஞ்ச பிசனாரி கூட ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கலாம் சொல்லுவோமா. ஒரு 5000 ரூபாய்க்கு கிஃப்ட்டு கொடுத்தா ஒரு 10,000 வாங்கி கொடுக்கக்கூடாது, அப்பயும் ஒரு வார்த்தை சொல்லுவான். 50,000க்கு இல்லை 5 லட்சத்துக்கு 5 பவுன் எடுத்து போட்டால் கூட கோடி கோடியாக செல்வம் இருக்குது. ஏன் ஒரு 10 பவுனில் போட்டால் என்ன அவங்க அப்பா முட்டு சொத்தா குறைஞ்சி போச்சு, அப்பையும் ஒரு குறை சொல்லுவோம். நமக்கு குறை சொல்லியே பழக்கமானவர்கள் இல்லையே, அதனால் குறை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் சாப்பாடு மட்டும் நமக்கு பிடிச்ச சாப்பாடு தான். டேராடூன் பாஸ்மதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்கா சாம்பார், அப்ப உருக்குன நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ, இதாங்க அறுசுவைன்னு. இப்போல்லாம் எது எதோ சுவையாக மாறி போச்சு. பீஸா, பர்கரு, நூடுல்ஸு என்னென்னமோ மாறிடுச்சு. அதெல்லாம் இல்லை. அப்போது நகரத்தார்களுடைய சமையல்னால் இதான் இருந்ததான். நான் சொல்ல, எங்கள் குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். என்னென்ன எக்காரணத்தை கொண்டும் டேராடூன் பாஸ்மதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்கா சாம்பார், அப்ப உருக்கின நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ, இதுதான் அறுசுவை உணவுன்பார். அதில் நகரத்தார்கள் அதிகமாக இந்த சுவையான உணவுகளை உண்டவர்கள் நகரத்தார்கள் தான் அதிகமாக இந்த முறையை கையாளுவாங்கன்பார். அது மாதிரி இப்போ அந்த மாதிரி சுவையான உணவு, அந்த மாதிரி சுவையா போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனம் எதுன்னு கேட்டால் சாப்பாடு மட்டும்தான். இப்போ சிவபெருமானுடைய கையில் போய் இது ஒட்டி கொண்டது பிரம்ம கபாலம்னு பேர். இப்போ அந்த 4 தலை வந்துட்டுது. ஒரு தலை போச்சா, கிள்ளியவர் கையை விட்டுடுச்சு. கிள்ள சொன்னவர் கையில், அதாவது சிவபெருமான் கையில் போய் அதை ஒட்டிக்கிட்டது. ஒட்டி கொண்டது இடது கையில் ஒட்டல, வலது கையில் ஒட்டி கொண்டது. இப்போ வலது கையில் ஒட்டி கொண்டதுனால சிவபெருமான் எதை உண்டாலும் இந்த பிரம்ம கபாலம் ஆன வாயை திறக்குது, அது உள்ளே போகுது. யோசிச்சு பாருங்க. வயிறு இருந்தால் தானே நிறையும். வயிறு இல்லைன்னா உள்ளே போகிறது மட்டும்தான் தெரியுமே தவிர நிறைவு கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுற, சிவபெருமான் எதையெல்லாம் உண்கிறாரோ அதையெல்லாம் இது உண்கிறதே தவிர சிவபெருமானுக்கு உணவு இல்லை. சிவபெருமானுக்கு உணவு இல்லை. இப்போ கால பைரவர் வந்தார், வந்த வேலை முடிஞ்சது. ஆனால் பிரம்மாவினுடைய தலையை கிள்ளி எறிந்ததனால பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லக்கூடியது கால பைரவரை பிடித்து கொண்டது. பிடித்த அடுத்த வினாடி பார்த்தார், அப்பா என்னை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது, இதற்கு தீர்வு என்ன? அப்பா, பூலோகத்தில் காசியம் பதி என்று சொல்லக்கூடிய ஒரு பதி இருக்கிறது. அந்த காசியம் பதியில் சென்று நீ அஷ்ட பைரவராக 8 கோணத்தில் அமர்ந்து கொண்டு, அந்த காசியம் பதியில 8 கோணங்கள் இருக்கிறது. அந்த 8 கோணத்தில் அஷ்ட பைரவராக அமர்ந்து நீ தவம் செய்வாயே, ஆனால் உரிய காலத்தில் நான் காட்சி கொடுத்து அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்கிறேன். அந்த பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி செய்கிறேன். நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலம் இருக்கிறது. திருவிடை மருதூர். போகிறது ஒரு வழியாக இருக்கும், வர்றது ஒரு வழியாக இருக்கும். அதனால அந்த வழியில் வருவாங்க. அப்படிப்பட்ட கால பைரவர் அந்த இடத்துல உட்கார்ந்து தவம் செய்து முடிந்த வரைக்கும் என்ன பண்ணார், சனீஸ்வரருக்கு குருவாக இருந்தார். சனி பகவானுக்கு அங்கே தான் குருவாக இருந்தார். பிறகு சிவபெருமானுடைய பசியை தீர்த்து, திருமாலாக இருக்கக்கூடியவரும் அம்பாலாக இருக்கக்கூடியவரும் தீர்த்து, சிவராத்திரிக்கு மறுநாள் வரக்கூடிய மாசி அமாவாசை என்ற தினத்தில் மயான கொல்லை என்று சொல்லக்கூடியதை ஒன்று விடுவாங்க இல்லையா, அந்த மயான கொல்லை என்று சொல்லக்கூடியதை விட்டுதான் இந்த சிவபெருமானுக்குரிய உணவு என்கின்ற அந்த பிரம்ம கபாலத்துக்கு 3 உருண்டை உணவை கொடுத்து அம்பாள் அந்த பிரம்ம கபாலத்தினுடைய பசியை போக்கி வருஷத்திற்கு ஒரு முறை சுடுகாட்டில் போய் இந்த மயான கொல்லையை இறைத்தால் உன் கணவர் கையை தொடமாட்டேன்னு வரம் கொடுத்தது. இதுக்கு மூல காரணமாக இருந்த ஒரு பெருமான் அப்படின்னா அது கால பைரவர். கால பைரவர் பிள்ளையாருக்கு யானை தலை கொண்டு வந்தவர் கால பைரவர். அதே போல பிரம்மாவினுடைய ஒரு தலையை கிள்ளி எறிந்த பொழுது கால பைரவர்.
இதுல எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 முகூர்த்தங்கள் இருக்கிறது. சிவபெருமானுடைய முகூர்த்தத்துல உருவத்துல 64 உருவங்கள் இருக்கிறது. அந்த 64 உருவத்தில் இருக்கின்ற பொழுது சிவபெருமான் லிங்கோத்பவராக இருக்கிறார், நடராஜ பெருமானாக இருக்கிறார். இந்த உருவத்தில் சேர்ந்ததுதான் இந்த கால பைரவரும் பிள்ளையார், முருகப்பெருமான், வீரபத்ர சுவாமிகள். இது எல்லாமே சிவபெருமானுடைய உருவங்கள். அதுல 4 பிள்ளையை சிவபெருமான் தேர்ந்தெடுத்ததுல 2வது பிள்ளையாக விளங்கக்கூடியவர் கால பைரவர். அதனால அந்த கால பைரவரை வணங்கி நேரம் தவறாமல், ஏன்னா எனக்கு 2வது சீட்டு வந்துட்டு ஒரு காரணத்தினால மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது இந்த கால பைரவனுடைய முழுமையான கதை அனைத்தையுமே தெரிந்து கொண்டு அவருடைய எப்படிப்பட்ட ஒரு பெருமான் என்கின்றவற்றை எல்லாம் நாம் மீண்டும் ஒரு நேரத்தில் சந்திப்போம் என்பதை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நகரத்தார் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இந்த 16 வகையான செல்வத்தோடு கலியுகத்தில் துரியோதனன் கலிராஜாவாக வந்திருந்து 2 வார்த்தை சொன்னான் பகவானுக்கிட்ட. கடைசியாக கலி யுகத்தில் என் ஆட்சி உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, 2ஐ கொடுத்து கெடுப்பேன் என்று அவன் உறுதிமொழி கொடுத்தான். அந்த 2 தான் இப்போ நம்ம எல்லாம் ஆட்சி பண்ணுது. ஒன்று பணம், இன்னொன்று நோய். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த கால பைரவர் என்று சொல்லக்கூடியவர் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை நல்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.